Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு requested வீடியோ தான் பார்க்க போறோம். பிரான் தொக்கு எப்படி பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான ingredients என்னென்னன்னு பார்த்திடலாம். பிரான், வெங்காயம், தக்காளி, சோம்பு, கடுகு, பச்சை மிளகாய், ginger garlic paste, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மிளகு தூள், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கறிவேப்பிலை, எண்ணெய், உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி இலை 2, பட்டை ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். லவங்கம் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆயிலில் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கருகிடும். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணணும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் அதில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் நான் ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். ப்ரான் தொக்கு செய்யும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரான்லேயே தண்ணி வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ப்ரான்லேருந்தே தண்ணி நிறைய இறங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். ஸோ மூடி வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், ப்ரான் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ப்ரான் நல்லா குக்காய் சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.